வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஈகோவ பத்தி தான் பேசப் போறேன். ஏன்னா, நெறைய பேருடைய வாழ்க்கை இந்த ஈகோ அப்படின்ற 2டே வார்த்தையால கெட்டுப் போயிடுது. அதுக்கப்புறம் எத்தன முயற்சி செஞ்சாலும் சேரல. ஏன் ராஜா இப்படி இருக்கீங்க? சரி, இந்த கதைய சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுங்க. ஒரு கிராமத்துல ஒரு சன்னியாசி எப்பவும் தவத்துல இருப்பாரு. அவருக்கு தெய்வ சிந்தனை, அதனால தவத்துல இருக்காரு. பசிக்கும் போதெல்லாம் ஊருக்குள்ள உணவு கேட்பாரு. அந்த வீட்ல இருக்கிறவங்க உணவு குடுப்பாங்க. இது 1 நாள் 2 நாள் இல்ல. ஒரு 6, 7 மாசம் ஆயிடுச்சு. அந்த வீட்ட பத்தி முழுக்க இந்த சன்னியாசிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எப்ப கேட்டாலும் உணவு இல்லன்னு சொல்லாம குடுப்பாங்க. அதே மாரி கணவன் இருக்காரு. அவரும் நம்ப வந்தத அந்த அம்மாகிட்ட சொல்றாரு. குழந்தை கால் 2ம் ஊனம். இருந்தாலும் அதுவும் விஷயத்த சொல்லுது. ஒரு வீட்ல ஒரு நல்லவங்க இருக்கலாம். இல்ல 2 நல்லவங்க இருக்கலாம். ஆனா அந்த குடும்பமே நல்ல குணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஏழ்மை நில? அந்த உணவ வச்சே அவரு கண்டுபிடிச்சிடுறார். ஒரு நாள் கஞ்சி இருக்கு. ஒரு நாள் சாப்பிட எதுவுமே இல்லாம பழிது இருக்கு. ஒரு நாள் சாப்பாடு இருக்கு. சில நாள் இல்லன்னாலும் ஏதோ காய்கறியாவது இருக்கு. இத வச்சு அவரு கணிச்சு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அந்த குடும்பம் நல்லா இருக்க, என்னுடைய சக்திய நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படின்னும்போது கடவுளே வந்துட்டாரு. சாமி, உங்களுக்கு சில விஷயம் புரியாது. அதனால நீங்க இதெல்லாம் வேண்டுறீங்க. ஆனா அந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றார். முனிவருக்கு கோவம். ஏன் சாமி, நான் இவ்ளோ காலம் தவம் பண்றேன். உன்கிட்ட கேட்டோம் நீ மறுக்கிற. அந்த குடும்பம் அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த அம்மாக்கு எவ்வளோ நல்ல சிந்தனை. 4 பேருக்கு தானம் பண்றாங்க. கணவனா அதுக்கு மேல ரொம்ப நல்லவன். அந்த அம்மா தானத்த தடுக்கல. நான் போய் நின்னா கூட வந்திருக்காங்க பாரும்மா அப்படின்னு சொல்றாரு. இவ்ளோ அன்பான குடும்பம். 2 பேரும் அந்த குழந்தைய வெறுக்கல. அந்த ஊனமுற்ற குழந்தைய அன்பா பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல குடும்பம் வறுமையில இருக்கும்போது என் மனசு வேதனையா இருக்கு. எதனால நீங்க அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்ய மாட்டேன்றீங்க? அப்படின்னு கடவுள்கிட்டயே கேட்டாரு. கடவுள் சொன்னாரு, நீ எப்ப சொல்லிட்டியோ நான் நல்லது செய்ய தயார். ஆனா நீ என் கூட வரணும். வரும்போது நீ கூட வர்றது எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்கிற யாரு கண்ணுக்கும் உன்னுடைய உருவம் தெரியாது. நடக்கிறத நீ பார்க்கணும் இல்லையா? வா அப்படின்னு அந்த வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த முனிவர் கேட்குற மாதிரியே, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த வீட்டு பெண்மணி வெளியில வந்தாங்க. வந்ததுமே, அம்மா உங்க தான தர்மம்லாம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் பசிக்காக வரல. உனக்கு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தாயே. ஏன்னா நல்லவங்க கடவுளை நினைக்க கூட வேணாம். நீங்க செய்யற நல்ல விஷயத்தினால கடவுளே உங்களை தேடி வருவார் அப்படின்னதுமே அந்த அம்மாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவங்க கேட்ட வரம், முனிவருக்கு சிந்தனை போச்சு. எப்படியும் பணம் கேட்பாங்க. அந்த பணத்தால இந்த பெண்ணோட பிரச்சனை தீந்துரும். இல்லைன்னா கணவன் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. கணவன் நல்லா இருந்தா அவனுக்கு உத்தியோக வாய்ப்பு அது இதுன்னு கிடைச்சிரும். இல்லைன்னா குழந்தை எழுந்து நடமாடணும்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த பெண்மணி கேட்டது வேற. அதாவது, நான் உலக அழகியா ஆகணும். ரொம்ப அழகான பெண்ணா இருக்கணும். எனக்கு அதை மாத்திரம் கொடு ஆண்டவா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல மாற்றம். அந்த அம்மா அழகி ஆனதுமே கணவரை திரும்பி கூட பார்க்கல. தன் கணவரை விட இன்னும் அழகான ஒரு வாலிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டுல குழந்தை இருந்ததை மறந்தே போயிட்டாங்க. இந்த ஆட்டத்தினால அவங்க அந்த வீட்டுல இருக்கவே விரும்பல. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் பார்த்த இறைவன் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தாரு. இந்த முறையும் சன்னியாசி வந்தாரு. கணவரை கூப்பிட்டாரு.
ஏன்பா நீ இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்க, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, தரேன். இவனாவது என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், இல்லைன்னா நான் போனவ போட்டோம், இன்னும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னாது கேட்டிருக்கலாம். ஆனால் இவன் இங்கேருந்து பேரழகியா போன என்னுடைய மனைவி ஒரு நாயா பிறப்பெடுத்து தெருவில் சாப்பாட்டுக்கு அலையணும், இந்த இளமை இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஆணவம், அந்த நாயும் வயதான நாயா இருக்கணும் அப்படின்னு வேண்டணும். கடவுளுக்கு ஆச்சரியம், கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளோதான். நாயா அந்த மனைவி வீதியில நடமாடும் போது இவனுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா வறுமையில தான் இருந்தாங்க இவங்க. இதுக்கப்புறம் கடவுள் அங்க வந்தார், அந்த குழந்தைய கூப்பிட்டாரு. இது உன்னுடைய முறை, உனக்கு என்ன வேணும் ராஜா அப்படின்னு கேட்டார். அது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயமும் பார்த்த அந்த குழந்தை கண் கலங்க கேட்டுச்சு. இறைவா, எங்க அம்மா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா என்னை பார்த்துப்பா, எங்க அப்பா எப்படி இருந்தாலும் என்னை பார்த்துப்பாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைய நான் கேட்க விரும்பல. ஏன்னா எனக்கு கால் சரி கிடையாது, என்னை யார் பார்த்துப்பா, இவங்க இல்லைன்னா நான் அனாதையாயிடுவேன், எனக்குன்னு ஒரு உறவு இருக்காது, இந்த உறவு எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவங்களையே எனக்கு அப்பா அம்மாவா பழையபடி இதே வீட்டில் கொடுத்துரு, வறுமையாக இருந்தால் கூட நான் இருக்கேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுச்சு. கடவுளுக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே அந்த தாய் தந்தைய திரும்பவும் கொடுத்துட்டார். எல்லாருக்குமே அவங்க அவங்க சந்தோஷம் மாத்திரம்தான் முக்கியமாக இருக்கு. அதுதான் இங்கே இருக்கிற முக்கிய காரணம். கணவன் என்ன நினைக்கிறான், நமக்கு நல்லா சம்பாதனை வரணும், அதை அப்படியே மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, அவளுக்கு திமிர் வந்துடும். அடுத்தது, இந்த சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் புது உறவுகளை தேடி மகிழ்ச்சியா இருந்தா போதும், அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கூட வீட்டுக்கு தெரியக்கூடாது. இதுதான் அவனுடைய தப்பு. மனைவி என்ன பண்றா, இவன் ஏன் வீட்டுக்கு வரான், இவன் வந்தா ஏதாவது பிரச்சனை வருது, எங்கேயோ போய் தொலையிட்டோம், நமக்கு நல்லா பணம் வரணும், நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு பியூட்டி பார்லர், தேவையான நண்பர்கள் கூட வெளியில சுத்துறது, சந்தோஷமா நம்ம வாழ்க்கை போகட்டும், இவன் எங்க வேணாலும் போய் தொலையிட்டோம், ஆனா பணம் சம்பாரிச்சா எனக்கு கொடுக்கணும். இந்த கதை நான் உணர்வு பூர்வமாக தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க. ஆனா இந்த மனைவி அழகா இருந்தாலும் கணவனை மதிச்சதே இல்லை. ஆனா மதிச்சா மாதிரி நடிப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை அவருக்கு விபத்து ஏற்பட்டது. அவங்க விபத்துன்னவனே எப்பேற்பட்ட மனைவியும் அலறி நடுங்கணும், இதுதான் அந்த காலத்துல இருந்தது. ஆனா இவங்க கேட்டது, என்னுடைய வாகனத்துக்கு எதுவும் ஆகல, இல்ல கணவர் வாங்கின வாகனம் தான், ஆனா இவங்களுக்கு வெளியில போக முடியாது, அதனால என்னுடைய வாகனத்துக்கு எதுவும் ஆகல, இல்ல இப்பதானே வாங்கின வண்டி அப்படின்னு சொன்னது அந்த கணவனுக்கு கோபம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதே மாதிரி இந்த மனைவியோட உறவு வரும்போது கணவன் ஒருவேளை மரியாதை குறைவாவோ அல்லது வேலை சுமை காரணமாகவோ கவனிக்க மறந்துட்டான்னா அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எப்படி எங்க தூரத்து உறவு சித்தி வரும்போது அவங்கள நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல. யோசிச்சு பாருங்க, அவன் வந்தது வேற சிந்தனையோட. உன்னுடைய தூரத்து சித்தி வருவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. ஆனா அவன் கேட்கலன்றதுனால அவனை அசிங்கப்படுத்துறீங்க, அவனுடைய உறவுகளை அவமானப்படுத்துறீங்க. இதுதான் உங்களுடைய பிரிவுக்கு காரணமா இருக்குது. கணவன் மனைவிக்கு சண்டை இல்லை, உங்க தூரத்து சித்தி ஏன் இங்க வரணும்? வர்றது பெருசு இல்லை, அவங்க மதிக்கலன்னும் போது உங்களுக்கு ஒரு கற்பூரத்தையோ
தீபத்தையோ ஏற்றி தூண்டி விட்டுட்டு போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்படுது. அவனுக்கு கோபம், நான் ஏன் அவங்கள மதிக்கணும், அப்போ அவங்களுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு உடனே கிளம்பி போயிடுறாங்க. இந்த கிளம்பி போகிறது பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் சண்டை போட்டால் உடனே வந்து சேர்ந்துருவாங்க. இப்பெல்லாம் கிளம்பி போனால் தனக்காக வீடு இருக்கு, தனக்கு கணவன் இருக்கான், குழந்தை இருக்கா, எல்லாத்தையும் மறந்து கையில் கிடைச்சதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போனவங்க எப்போ வராங்க, தவ வாழ்க்கைக்கு போனா மாதிரி 5-10 வருஷம் கழிச்சு போனா போது. ஏன்னா இவன் வாழ்க்கை போயிடுச்சு. இவன் வீட்டில் இருக்கிறவங்க இவனை சோகமாக பார்க்கறதுனால அந்த பெண்ணோட வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. பிச்சை போடுற மாதிரி போனா போதுன்ட்டு உள்ளவா அப்படின்னு இவ சொல்கிற வார்த்தையை இவ கூட்டிகிட்டு போனா பாருங்க குழந்தை. அந்த குழந்தை வளர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு யாருமா அந்த அங்கிள் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அப்பான்றது மறந்து போச்சு. இது அவனுக்கு இன்னும் சவுக்கடி. யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயம், அவனும் சொல்லியிருக்கலாம் சாரிம்மா நான் கவனிக்கலன்னு. இல்லை அவளும் வந்து அவர் வேலையா இருக்காரு, உங்களை பார்க்கல, என்ன அதனால தப்பு. அந்த புரிதல் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சிரமம். உங்களுக்கு வேணா இது வந்து ஒரு கேம் ஷோ. நீ வேண்டான்னா அவனை வெளியில திருத்தலாம், அவன் வேணான்னா உன்னை ஒதுக்கி வைக்கலாம், நீங்க விளையாடுங்க. ஆனா இதெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி விளையாடுங்க. குழந்தை பெத்து முடிச்சதுமே நீங்க இந்த விளையாட்டை விளையாடுறது அழகு இல்லை. அந்த குழந்தைக்கு இந்த கேமை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் யார் கூட வாழ போறேன், அம்மாவா அப்பாவா? அந்த குழந்தைக்கு சஜஷன் எடுக்க முடியல. நம்ம இனி படிப்போமா இல்லை படிக்க மாட்டோமா, இனி நம்ம அம்மா அப்பா கூட இருப்போமா இல்லை அனாத ஆசிரமம் போவோமா, இனி யாருடைய பேச்சை நம்ம கேட்கணும், இல்லை கோர்ட்டு தீர்மானிக்குமா நான் யார் கையில் இருக்கணும்ன்றது. எனக்கு அப்பாவை பிடிக்கும், ஆனால் இந்த கோர்ட்டை அம்மா கையில் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது. எனக்கு அம்மாவை பிடிக்கும், ஆனால் அப்பா என்னை இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. இந்த குழந்தை இந்த பயத்தினால தான் எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத மறந்து ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. நமக்கு அம்மா நல்லா சமைச்சு போடுவாள், அந்த சாப்பாடு நிரந்தரமா இல்லை திடீர்னு காணாமல் போயிடுமா. அப்பா நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறாரு, வாங்கி கொடுப்பாரா இல்லை வேற எங்கேயாவது போய் வாழ போறாரா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்த நீங்க இப்ப பார்க்கறது ரொம்ப சாதாரண விஷயங்க. ஆனா அந்த காலத்துல மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு. கணவன் மனைவிய விரட்டி அடிக்கிறதும், மனைவி நடுங்கினாலும் மறுநாள் எழுந்து எப்பவும் போல குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் சமைக்கிறதும். இது வந்து தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த குழந்தைக்காக அவங்க வாழ்ந்தாங்க. உங்களுக்கு வந்து சண்டை போடணுமா, குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடாதீங்க. தனிமையா விவாதம் நல்ல முறையில் செய்யுங்க. ஏம்மா இப்படி பண்ண, நான் தான் கவனிக்கல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. நம்ம ஒரு இடத்துல உத்தியோகம் செய்கிறோன்னா 20-30 ஆயிரம் சம்பளம் வாங்குறோன்னா அவனுக்கே எத்தனை கூழ கும்பிடு போடுறோம். நான் வரும்போது எங்கேயா போனேன் சார், இல்லை சார் கொஞ்சம் பசிச்சுது அதனால் டீ குடிக்க போனேன். நீ யார் கூடயா பேசிட்டு இருந்த, சாரி சார் எங்கள் சொந்தக்காரர் தான் அவங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 30,000 ரூபாய் வருமானம் நிற்காம வேணும். இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். ஏன் உங்களுக்கு தெரியல? நீங்க அதை விட தனித்தனியாவே வாழ்ந்திருக்கலாமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்லது கிடைக்காம போறதுக்கு காரணம் நிச்சயமா உங்களுக்குள்ள நான் ஏன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ஆளா வந்து காலில் விழுந்தா அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும்? கிடையவே கிடையாதுங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில மன்னிப்பு கேட்கறது, ஈகோ பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம். அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் தனிஞ்சு போயிடுங்க. இது உங்க வாழ்க்கையை அழகாக்கும். அதை விட ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு களிமண் மாதிரி இருக்கிற ஒரு ஆணை கூட ஒரு மனைவி நினைச்சா அரசனாக்கி
அவன் பக்கத்துல அரசியா உட்கார்ந்து சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த அரசனா இருக்கிற கணவனை வார்த்தைகளால கொட்டி கேவலப்படுத்தி அவனது திறமைகளெல்லாம் ஒரு அலட்சியப்படுத்தி நீ என்ன செஞ்சாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கேவலப்படுத்தும் போது அவன் இதெல்லாம் கேட்டு அவனுடைய திறமையெல்லாம் மறந்து உனக்கு அடிமையா இருக்கிறது நீயும் ஒரு அடிமைக்கு தான் சமம். அடிமை பொண்டாட்டியா இருக்க போறீங்களா இல்ல அரசன் மனைவியா இருக்க போறீங்களா? உங்க மனைவிய அரசியாக்க போறீங்களா இல்ல அடிமையாக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த 2 பேருடைய மனசும் ஒத்துமையா இருந்துச்சுன்னா உங்க வீடு நல்லா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுல இன்னொரு புராண கதை கூட சொல்லணும். ஒருத்தன் குடும்பம் கஷ்டத்துல இருந்தது. அந்த கஷ்டத்துல இருக்கும்போது அவனுடைய மனைவிக்கு சிறந்த ஆடை கிடையாது, குழந்தைக்கு வழி கிடையாது, குழந்தை கிடையாது, அவங்களுக்கு ஆடை கிடையாது, அம்மா கண்ணு தெரியாதவங்க, அப்பா நடக்க முடியாது, உட்கார்ந்தபடியே தான் இருப்பார். இப்படிப்பட்ட குடும்பத்துல கடவுள் வரம் கேட்கிறாரு அந்த கணவன் கிட்ட. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கணவன் இந்த இடத்துல சுயமா முடிவெடுக்கல, மனைவி கிட்ட கேட்கிறான். அம்மா, நம்ம என்ன வரம் கேட்கலாம்? நான் சொல்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா மனைவின்றவ மந்திரிக்கு சமம். சொல்லுமா, என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம குழந்தை தங்க கிண்ணம் வச்சு விளையாடும் போது அதை என்னுடைய மாமியார் 7வது மாடியிலிருந்து தன்னுடைய கணவர் கூட ரசிச்சு பார்க்கணும். சாதாரண ஒரே வார்த்தையில தான் என் குழந்தை விளையாடுறத, தங்க கிண்ணம் வச்சு விளையாடுறத என்னுடைய மாமியார் 7வது மாடியிலிருந்து பார்க்கணும், கூட கணவரும் நின்று ரசிக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தை. இதுல எத்தனை பேர் மகிழ்ச்சி அடங்கி இருக்கு பாருங்க. இவங்களுக்கு குழந்தை வரம் இல்லை, அந்த குழந்தை வரமும் அவ கேட்டுறா. வீட்டுல வசதி இல்லை, அந்த தங்க கிண்ணம் வச்சு விளையாடுதுன்னா அந்த வீடு வசதி வந்துடுது. மாமியாரு 7வது மாடி நின்று பார்க்கணும்னா அந்த வீடு அரண்மனை ஆகுது. 7வது மாடியில நின்று பார்க்கணும்னா அந்த அம்மாவுக்கு கண்ணு வந்துடுது. கூட கணவர் பார்க்கணும் நின்றுட்டுன்னா அவருடைய கால் பிரச்சனை உட்கார்ந்து இருந்தது நீங்குச்சு. அவரும் மனைவி கூட நின்றுக்கிட்டு ரசிக்கிறாருன்னா துன்பம் இல்லைன்னா தான் ரசிக்க முடியும். இந்த ஒரு வார்த்தை கணவன் மனைவி அன்புக்கு கிடைச்ச பரிசு. அந்த குடும்பம் அடுத்த நிமிஷமே மாறுது. ஆனா நம்ம இந்த காலத்துல என்னன்னா, வாழ்க்கையில கணவன் நல்லா இருந்தா மனைவிக்கு பிடிக்கல, மனைவி நல்லா இருந்தா கணவனுக்கு கோபம். என்னை விட நீ உயர்ந்தவளா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. நீ ஏன் அடிக்கடி வெளியில போற, நீ எதுக்கு லேட்டா வர, இந்த சாதாரண பிரச்சனைகள்னால உங்களை நம்பி பிறந்த அந்த குழந்தைகள் தவிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரிவு நீங்க சம்பந்தப்பட்டது மாத்திரம் இல்லை, உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. எந்த நிமிஷம் அவங்க பிரியிறாங்கன்னு தெரியாது. வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அம்மா அப்பா. ஆனா நீங்க தவறான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணும்? இதுதான் வாழ்க்கை, நம்ம கல்யாணம் பண்ணணும், நல்லா வாழணும், அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கையை மறந்துட்டு கை விட்டுட்டு குழந்தைகளோட தவிக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பா அம்மா கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை தானே நான் வாழ்ந்தேன், தப்பு இல்லையே அப்படின்னும் போது நமக்கு திருப்பி யாரோ சமட்டியால அடிச்சா மாதிரி இருக்கு. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அம்மா தூரம் தான் நின்றுட்டு இருப்பா. அப்பா இருமும்போது டக்குன்னு காஃபியோ டீயோ கொண்டு கொடுக்கும்போது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது? நம்ம பக்கத்திலே தான் இருக்கோம், ஆனா அப்பாவுக்கு இந்த நேரம் காஃபி வேணும்ன்றது அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அப்பா கொஞ்சம் தும்பினாருன்னா உடனே
நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்களே, இவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, அங்க போறதுன்னா போயிட்டு வந்துருங்க அப்படின்வாங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பணம் வாங்க போகணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறத இவங்க தெளிவா புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையோட அழகு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பா இருக்கு. நம்ம வந்து இத புரியாம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கும் சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கைய நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு காரணம் என்ன? ஒரு தாத்தா தான். ஆனா அந்த ஒரு தாத்தா குடும்பத்தையே ஆட்டி படைப்பாரு. 15 பசங்க, 10 பசங்க இருந்தா கூட, ஏன்டா லேட்டு அப்படின்னா அவன் வாழ்க்கை சீராயிடும். ஏன்னா, அந்த தாத்தா கேட்கிற அந்த ஒரு கேள்வியால அவன் எந்த இடத்துலயும் வெளியில நேரத்த செலவிட மாட்டான். தாத்தாக்கு பதில் சொல்லணும். அதனால ஓடி வந்துருவான். பாட்டி வந்து, "ஏம்மா சமையல்ல கவனம் இல்லாம இருக்க?" அப்படின்னா, புருஷன் ஏதாவது திட்டினா கூட வெளியில காமிக்க கூடாதுன்னு அந்த மருமக புரிஞ்சுப்பா. "அம்மா, அண்ணா கிட்ட இந்த விஷயத்த பேசணும்" அப்படின்னு தம்பி தயங்கி நிற்பான். இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். ஆனா அது ஒரு பயங்கர செலவில்லாத பாதுகாப்பு. தாத்தா இருக்கிறதுனால வீட்ல தவறு நடக்க வாய்ப்பில்ல. பாட்டி இருக்கிறதுனால குடும்பத்துல பிரிவு ஏற்பட வாய்ப்பில்ல. அதே மாதிரி இவங்கெல்லாம் நடக்கிற முறைய பார்த்து நாமளும் இப்படிதான் மரியாதை கொடுக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்ற வாழ்க்கை ரகசியம் நமக்கு புரியுது. அதுவும் இல்லாம எந்த விஷயமும் தெரியாது அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. நீங்க குழந்தைய பெத்து வச்சிருந்தாலும் தம்பி மனைவியோ தம்பியோ உங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லா விஷயமும் ஒவ்வொருத்தர் சரிசமமா பகிர்ந்து நடத்துறதுனால அந்த காலத்துல குடும்பங்கள் அருமையா இருந்தது. ஆனா இப்ப நீங்க தனிமையை தேடி போறீங்க. எதுக்காக? உங்களை வந்து ஒரு சண்டை போட்டா கூட பிரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்களே முட்டி மோதி டக்குன்னு முடிவு எடுத்துட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கடன் வாங்கி, அப்பா என் பொண்ணுக்கு எப்படியோ திருமணம் செஞ்சுட்டேன், நான் நினைச்சபடி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியா வந்து உட்கார்ற அப்பாவுக்கு பெட்டியோட பொண்ணு வயித்துல குழந்தையோட வந்து நிக்கிறது எப்படி இருக்கும்? வந்தது இல்லாம இனி நான் அங்க போக மாட்டேன், என் கணவர் வந்து என்னை கேவலமா பேசிட்டாரு, அதனால நான் இனி இங்க தான் இருப்பேன், என்ன நீங்க வேணான்னீங்கன்னா இருக்கவே இருக்குது லேடிஸ் ஹாஸ்டல், அங்க போய் தங்கிப்பேன். இது அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் தரும். இதை விட அவங்க முடிஞ்சுதுன்னு சொன்ன ஒரு விஷயம் தொடங்கிடுச்சு. ஏன்னா பொண்ணு வந்த அப்புறம் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க. 5 வருஷம் வாழ்க்கையே இழந்துடுறீங்க. இதுல நீங்க அந்த சின்ன சின்ன விஷயம் உடனுடனே மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மனசு ஆழம் வரைக்கும் போகாது. ஆனா நீங்க இந்த 5 வருஷம் 6 வருஷம் கழிக்கிற இந்த வாழ்க்கை வயசான காலம் வரைக்கும் மனசுல பதிஞ்சு இருக்கும். இது வந்து உங்ககிட்ட இருக்கிற உண்மையான அன்பு நடிப்பான அன்பா மாறிடும். ஏதோ வாழணும், அதுக்காக வாழறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நீங்க எந்த விஷயத்தையும் உண்மையா சாதிக்கவே முடியாது. உண்மையாவே கணவன் சரியில்லைன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதை சரிப்படுத்த பாருங்க. இல்ல நிரந்தர தீர்வு எதுவோ அதை செய்யுங்க. அது வரைக்கும் குழந்தை பெத்துக்காதீங்க. அடுத்தது கணவன் சரியில்லையா, அதை வந்து கண்டிப்பா நீங்க சொல்லி அதை நீங்க உங்க பிரச்சனைய தாராளமா சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லா முடிவும் குழந்தை பிறக்க முன்னாடியே எடுத்துருங்க. ஏன்னா பிறந்த அப்புறம் நிறைய அனாதைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தான் தடுக்கணும். ஏன்னா நீங்க மனசு இறக்கப்படுறது யாருக்கு உலகத்துல? ஐயா நான் அனாதை சாமி, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு கையேந்தும் போது நம்ம கண்ணு கலங்கும். அந்த கண் கலக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா? நம்மளுடைய சின்ன வரட்டு கௌரவத்தால வாழ்க்கை இழக்கணுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு குழம்பு ஊத்தல, பதார்த்தம் வைக்கல,
என்னை திரும்பி பார்க்கல. நான் பார்க்கும்போது அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். இதெல்லாம் நல்லா இருக்கா? யோசிச்சு பாருங்க. குடும்பமும் அதாவது இவங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கை பிரியாது. தயவுசெய்து ஈகோவை மறந்துட்டு வாழுங்க. நல்லா இருங்க.